ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை இல்லை, ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றனால லஞ்ச் வேலையை முதல்ல பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கனவா வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி கனவா கிரேவி கீழக்கரை சைட்லாம் பண்ணுற மாதிரி அதே டைப்பில் வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மசாலா மட்டும்தான், டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ரெசிபி ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கனவாவும் சேர்த்துட்டேன். கனவா வந்துட்டு கொஞ்சம் பெரிய கனவா அப்படின்றனால இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருந்தேன். இதுவே சின்ன கனவா அப்படின்னா நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். ஸோ கடைசியாக தேங்காய் பால் சேர்த்து அதை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இதுக்கு கொஞ்சமாக ரசம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே எடுத்துகிட்டு இருந்தேன். ரசம் வச்சா அப்படியே கிடந்து போகுது, இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு காய்கறி ஆக்கலாம் தான் நினச்சேன். பட் காலையில் இந்த வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணுறதுக்கு சுத்தமாக முடியல. ஸோ அதனால் ரசத்தையே வச்சு விட்டாச்சு. ஸ்கூல் டைமில் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்போம் போல். இப்போ பிள்ளைங்க லீவில் இருக்காங்க அப்படின்றனால காலையில் ரொம்பவே லேசியாக தான் இருக்குது. இன்னும் 2 வாரத்தில் ஸ்கூல் திறந்துடும், அதுக்கப்புறம் எப்படா லீவ் விடுவாங்கன்னு இருக்கும். இதுதான் லேடிஸோட மைண்டு. ஓகே, கனவாவை ரெடி பண்ணி வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ரசம் தாளித்து ஊற்றிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? முதல் பண்ண கப்பை பிரியாணி இருந்தது. என்ன பிரியாணின்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இது மரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணுறது, பீஃப்லாம் சேர்த்து. கேரளாவில் இதோட நேமு கப்பை பிரியாணி தான், நம்ம பேரை மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அதே பேரே இருக்கட்டும். அதை ஒரு பக்கம் சூடு பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வத்தல். 2 நாளைக்கு முன்னாடி ரைஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. சரி வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு மிளகா ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி அதை வந்து பிழிஞ்சு விட்டு காய வச்சுருந்தேன். பைப்பிங் பேப்பரில் போட்டு பிழிஞ்சு காய வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப நூல் மாதிரி இருந்தது, ஆனால் பொரிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. இத்தனைக்கு இதை நான் வெயிலில் கூட வைக்கல, வீட்டிலே வச்சு தான் காய வச்சுருந்தேன். கொஞ்சம் போல் சோறு மிச்சமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அண்ட் இந்த கப்பை பிரியாணி மேலே வெங்காயம் மல்லியிலலாம் சேர்த்து சாட் மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ரெசிபி ஷேர் பண்ணுறேன்.